சென்னை வெட்டுவாங்கேணியில் மது குடிக்க பணம் தர மறுத்த கடைக்கார பெண்மணியிடம் ரகளையில் ஈடுபட்ட போதையாசாமி கடையிலிருந்த பொருட்களை சாலையில் வீசி எறிந்தார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். இது குறித்தான முழு தகவல்களையும் வழங்கலாம். சென்னை வெட்டுவாங்கண்ணி ராமலிங்க தெரு பகுதியில் வெட்டிக்கடை ஒன்றை நடத்தி வருபவர் அங்கிருந்த அந்த மதுபோதையில் வந்த அந்த ஆசாமி ஒருவர் அந்த பெண்ணை ஆபாசமாக திட்டியும் கடையில் இருக்கக்கூடிய பொருட்களை தூக்கி வீசியும் ரகளில் ஈடுபட்டார். அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவரை கண்டித்த போதும் சிறிது தூரம் சென்ற அவர் மீண்டும் அந்த கடைக்கு அங்க இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் அடித்து நறுக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியானது. இது குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில அவர் அதே பகுதியை சேர்ந்த நபர் எனவும் ஏற்கனவே இந்த கடைகள்ல அவரது தந்தை பணம் கொடுக்கல் வாங்கல் வைத்திருந்தாகவும் தொடர்ந்து அவர் தந்தை இறந்ததுக்கு பிறகாக இந்த மதுபோதைக்கு அடிமையான இந்த நபர் அந்த கடைக்கு அங்க இருக்கக்கூடிய கடை உரிமையாளரிடம் அடிக்கடி மது குடிக்க பணம் கேட்டு தகராறில் ஈடுபடுவது வழக்கமான ஒன்றாகும். நேற்றும் அது போல பணம் கேட்டு அந்த கடை உரிமையாளர் கொடுக்காத நிலையில அந்த கடையில் இருக்கக்கூடிய பொருட்களை அவர் சேதப்படுத்தியதும் விசாரணையில தெரிய வந்தது. தற்போது அந்த நபரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணைகள் நடத்தி வருவதாகவும் அந்த பெண் அந்த கடையின் உரிமையாளர் மனைவியிடம் புகாரை பெற்று விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில அவர் மீது கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ள இருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த மது குடிக்க பணம் கேட்டு தராத காரணத்தினால கடையில் இருக்கக்கூடிய பொருட்களை சூறையாடக்கூடிய வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.